is the day, so stand up and shout. G-G-O, you got to play to win. G-G-O, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. G-G-O, you got to play to win. G-G-O. Football. Team Barefoot's first match is against Team Mirror. Unfortunately, Isaac and Sean are not getting along too well. Isaac wants to go an all-out offensive, while Sean hopes to take control of the game first. They're soon one goal behind. In the second half, Isaac takes the reins and launches attack after attack, but most of them are intercepted by Team Mirror. Suddenly, Isaac comes up with a solution to break through Team Mirror. By doing this, they bring the match to a tie. அப்படிதான் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி முன்னாடி போய்கிட்டே இரு. ஃபோர்டெக்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணு. ஃபோர்டெக்ஸ் ஸ்ட்ரைக்கா? கோல் கீப்பர் ஒரே கிக்ல அந்த பாலை எதிர் டீமோட கோல் போஸ்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. இது ஒரு அற்புதமான கிக். பிரமாதம். இந்த தடவை அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கம் ஆன் டைட்டன், சீக்கிரமா போய் அந்த பாலை பிளாக் பண்ணு. ஹே गाइस, அந்த பாலை விட்டுறாதீங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. எல்லாரும் சீக்கிரமா வந்து டிஃபென்ஸ்ல ஆஜராகுங்க. டைட்டன் பாலை எடுத்துட்டான்னா மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். அவன் மட்டும் ஹெட் பண்ணிட்டான்னா அந்த பால் மறுபடியும் நம்ம ஆளுங்க கைக்கு வந்துரும். இப்ப நாம ஹை ஸ்பீட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாலை ஹை ஸ்பீட்ல ஸ்பின் பண்ண வைக்க வேண்டியதுதான். இந்த தடவை தவற விடவே கூடாது. நம்ம பவரை இமீடியட்டா அதிகப்படுத்தணும். ஐசக் நினைக்கிற மாதிரி பாலை விட்டு கொடுக்கவே கூடாது. டைட்டன், சீக்கிரமா அதை ஸ்ட்ரைக் பண்ணு. ரொம்ப ஈஸியா ஒரு பாஸ் கொடுத்திருக்காங்க. டைட்டன் ஏன் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி நின்னுட்டு இருக்கான்? ஷேடோ லெஃப்ட் சைடுல இருக்கான். இப்ப நான் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். லீடர், உடனே ஃபோர்டெக்ஸ் ஸ்ட்ரைக்க கொடு இப்பவே. மறுபடியும் விளையாட்டுல ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. வாவ், அந்த ஷாட்டை ரொம்ப அழகா பிளாக் பண்ணிட்டாங்க. கோல்! டீம் ஹீரோ இரண்டாவது கோல் எடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஷாட். கோல் டீம் ஹீரோ! கோல்! பேர்ஃபுட் கோ கோ! பேர்ஃபுட் கோ கோ! பேர்ஃபுட் கோ கோ! அடடா, நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இப்ப நம்ம என்ன பண்றது? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே. மறுபடியும் நம்ம ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியதுதான். ஷான், நம்ம இமிடியேட்டா 2 கோல்ஸ் எடுத்தே ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்றது சொல்லு. ஐசாக் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பண்ணிட்டு விட்டுரு. நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன எதுவும் கேட்காத. அச்சச்சோ, நாம இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. கமான் கண்ட்ரோலர்ஸ், இப்ப நாங்க என்ன செய்யறது? அஃபென்ஸ கண்டினியூ பண்ணுங்க. தைரியமா முன்னேறி போயிட்டே இருங்க. பெனால்டி ஏரியாக்கு போங்க. புரிஞ்சது கண்ட்ரோலர். நியூக்ளியஸ், எல்லாரையும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணு. எப்பவுமே ஃப்ரண்ட் சைடுல அஃபென்ஸ் பண்ணு. டைட்டன், நீ கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணு. ஏன்னா நீ மட்டும் தான் இப்ப பேக் ஃபீல்ட்ல இருப்ப. இந்த முறை எந்த தப்புமே நடக்க கூடாது. புரிஞ்சது. மேட்ச் கண்டினியூ ஆகுது. மறுபடியும் ரொம்ப ஆவேசமா அந்த டீம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பீட்டர் அண்ட் ஸ்கைனர், ஜாக்கிரதை. ஒரு தடவை பால் கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு லாங் பாஸ் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரைக் பவர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா அது கோலா இருக்கும். புரிஞ்சது. டீம் மிரர் ரொம்ப பிளானிங்கோட விளையாடுறாங்க. பாலை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க. பேக்ஃபுட் டீம் அட்டாக் பண்ணவே முடியல. அவங்க ரொம்ப சாதுரியமா விளையாடுறாங்க. எஸ், அப்படிதான் गाइस. அப்படியே அவங்க கூட ஸ்டே பண்ணு. நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு டைம் இல்லையே. இப்ப எப்படி நம்ம 2வது கோல் எடுக்கிறது? ரொம்ப அற்புதமான ஒரு பாஸ். பேக்ஃபுட் டெக்னிக்கலா விளையாடுறாங்க. டீம் மிரர் பால் எடுக்க முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து பால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் பேக்ஃபுட் பின்வாங்குற மாதிரியே தெரியல. ரொம்ப வேகமா செயல்படுறாங்க.
டைட்டன் பார்த்து ஜாக்கிரதை. சீக்கிரமா அந்த பாலை எடு. மறுபடியும் அவங்க கோல் அடிச்சிருவாங்க போல இருக்கே. நியூக்ளியஸ் விடாம டேக்கிள் பண்ணு. புரிஞ்சது. ரொம்ப ஆவேசமா விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மூவ். டீம் பேட்ஃபுட் ரொம்ப அற்புதமா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவனோட ஆர்மி டைரக்ஷனல் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்குல்ல. டைட்டனுக்கு இந்த மூவ பத்தி கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்தே ஆகணும். போன தடவையும் நீ இதேதான் சொன்னல, சொல்றதுக்கு பதிலா அதை செய்ய வேண்டியதானே. வெறும் வாய் தான். எந்த மூவ பிராக்டிஸ் பண்றதுன்னு என்னால ஃபைனல் பண்ணவே முடியல. அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. பேக் ஃபீல்டுல யாருமே இல்லைன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும். நாம இப்ப கூட பின்தங்கி போயிட்டோம். நாம தொடர்ந்து முன்னேறலனா எப்படி கோல் அடிக்க முடியும்? அப்புறம் எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்? டிஃபென்ஸ் பத்தி நீ கவலைப்படவே மாட்டேங்கிற. அவங்க மறுபடியும் ஒரு கோல் எடுத்துட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. விட்டு கோலை பிடிக்கிறதுக்கு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்ச சான்ஸ நீ மிஸ் பண்ணிட்ட. இப்ப என்னால முடிஞ்சது நான் செஞ்சுதான் ஆகணும். ஹே गाइस, சண்டை போடாதீங்க. நம்ம இந்த மேட்ச்ல தோத்துருவோம் போல இருக்கு. அவங்க அப்செட்டா இருக்காங்க. ஆனா நாம அப்படி இல்ல. அற்புதமான பல டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நாம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. பேட்ஃபுட் எவ்வளவு முயற்சி பண்ணி கோல் போட முடியல. மேட்சோட டைம் லிமிட் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன ஆனாலும் சரி, மறுபடியும் அவங்கள ஷூட் பண்ண விட்டுறாத. பால் கிடைச்சதுமே ஃப்ரண்ட் ஃபீல்டுக்கு ஷூட் பண்ணிடு. மித், நீ கவுண்டர் அட்டாக்கு தயாராகிரு. ஃபுல் பிரஷர் கொடு. யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. எங்களுக்கு புரிஞ்சுது. ஷான், அமைதியா இருக்காம ஐசக்கு ஹெல்ப் பண்ணு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நான் எப்பவுமே கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவேன். இந்த தடவை அது முக்கியம் இல்ல. கேம்ல ஜெயிக்கணும்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடினாதான் முடியும். எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சேட்டலைட் மித்துக்கு பால பாஸ் பண்ணு. அப்படியே நியூக்ளியஸோட சேர்ந்து முன்னாடி போயிட்டே இரு. நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஞாபகம் வச்சுக்க, நம்மளோட அட்டாக்கை யாராலையும் முறியடிக்க முடியாது. ஃபீல்டுல யாருமே இல்லைன்னா அது பெரிய ஆபத்தா போயிடும். அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். பேட்ஃபுட் மறுபடியும் கோல் அடிக்கணும்ன்ற ஆவேசத்தோட வந்துகிட்டு இருக்காங்க. டைட்டன் அசிஸ்ட் பண்ண வந்துகிட்டு இருக்கா. அவங்க பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். மித், இந்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிடாத. உன்னோட சிக்னேச்சர் மூவ் நீ யூஸ் பண்ணு. நிஜமாவே அவனுக்கு அந்த சிக்னேச்சர் மூவ் சொல்லி கொடுத்திருக்கியா? நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். என்னது? அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மித், புது எக்ஸலரேட் ட்ரிபிள் யூஸ் பண்ணு. ஆக்ஸலரேட் ட்ரிபிளா? ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீட். மேட் பாலோட மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டே இருக்கான். யாராலுமே அவனை பிளாக் பண்ண முடியல. ஒரு அற்புதமான பாஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு அற்புதமான காட்சின்னு தான் சொல்லலாம். தற்சமயம் அவங்க தான் முதல்ல இருக்காங்க. யார் பால ஷூட் பண்றாங்கன்னு பாப்போம். மறுபடியும் பால பாஸ் பண்ணிருக்காங்க. மித், நீ ஸ்கோர் அடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி. பேர்ஃபுட் டீமோட ஷாட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நர்வஸா இருக்கு. நம்ம கோல் அடிச்சே ஆகணும். ஓகே ரிஃபர்ஸ், போய் பிளாக் பண்ணு போ. பின்னாடி டைட்டன் வந்து ஷூட் பண்ண போறான் போல இருக்கு. ஜஸ்ட் மிஸ். பால் கோல் போஸ்ட்ல பட்டு மேல போயிடுச்சு. மித், நீ ஸ்கோர் அடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரி. மேத் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்திருக்கான். அடடா, இப்போ அது ஃபவுல் ஆயிடுச்சு. ரெஃபரி ஃபவுல்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு. எல்லாரும் தயாரா இருங்க. எந்த ஒரு அட்டாக் வந்தாலும் அதை தடுக்க தயாரா இருக்கணும். ஃபுல் பவரோட விளையாடுங்க. டிஃபென்ஸ் அட்டாக்கு அவங்க தயாரா இருக்காங்க. டீம் மிரர் இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அட்டாக்க பார்த்து பின்வாங்காதீங்க. டைட்டன், சேட்டலைட் பின்னாடி போங்க. பால் கிடைச்சதுன்னா அதை இமிடியேட்டா பாஸ் பண்ணுங்க. நியூக்ளியஸ், கோலை மிஸ் பண்ண கூடாது. ரொம்ப வேகமா முன்னேறி போ. ரொம்ப பிரமாதம். நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அவங்க ரொம்ப பிளான் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஸ்டைனைட், இது உன்னோட டர்ன். உன்னால முடிஞ்சதை செய். அவங்க ஹெட் பண்ணி பால மேல கொண்டு போயிட்டாங்க. இது இன்னொரு கோலுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு பாஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்.
நியூக்ளியஸ் அதை பாஸ் பண்ணி அவனோட டீமுக்கு அனுப்பியிருக்கான். யார்கிட்ட அந்த பால் போகுதுன்னு பார்க்கலாம். Goal! 3-4-1. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கோட அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கலாம். இந்த முறை நான் பின்வாங்கறதா இல்ல, எப்படியும் ஜெயிச்சே ஆகணும். ஓகே எவ்ரிஒன், நேருக்கு நேர் மோத வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேக் ஃபீல்டுக்கு யாரும் போகாதீங்க. டீம் மிரர் ரொம்ப பிளானிங்கோட செயல்படுறாங்க. அவங்க டிஃபென்ஸுக்கு தயாராயிட்டாங்க. அடுத்த சில நொடிகள்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம தோத்துருவோம் போல இருக்கே. குரூப் ஸ்டேஜ்ல ஒரு மேட்ச்ல தோக்குறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம மத்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். உனக்கு அது அவ்வளவு சாதாரணமா போச்சா? மேட்ச் இன்னும் முடியவே இல்ல, அதோட நான் பின்வாங்க போறதும் இல்ல. டீம் மிரர் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்க. ஸ்கோர் 3-4-1. பேர்ஃபுட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஷான்? கிடைச்ச சான்ஸ நீ யூஸ் பண்ணாம விட்டுட்ட. அதை நீ யூஸ் பண்ணிருந்தா நம்ம தோத்துருக்க மாட்டோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நீ ஆஃபென்ஸ்ல ட்ரை பண்ணாம இருந்திருந்தா நம்ம தோத்துருக்கவே மாட்டோம். புரியுதா? அது என்னோட தப்பா? அட்லீஸ்ட் ஒரு கோலாவது நான் அடிச்சிருக்கேன்ல. நீ என்ன பண்ண அத சொல்லு. நான் விளையாடும் போது எந்த கோலையாவது நான் இழந்திருக்கேனா? டிஃபென்ஸ் பண்ணாம விட்டதுனாலதான் நாம இங்க தோத்துட்டோம். அதை ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம டைட் பண்ணிருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருக்க முடியும். செகண்ட் ஹாஃப்ல நான் அந்த அளவுக்கு முரட்டுத்தனமா விளையாடி இருக்க தேவையில்லை. நீங்க ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இது உனக்கு சம்பந்தம் இல்லாத சரியா விஷயம். சொன்ன. இதுல நான் தலையிட கூடாதுதான். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ டிஃபென்ஸ் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அளவுக்கு துணிஞ்சு டிஃபென்ஸ் பண்ணவங்கள நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் நீ தைரியசாலி தான். ரொம்ப கிரியேட்டிவா விளையாடுற. ஒரே டீம்ல ஒருத்தர் டிஃபென்ஸ்லயும் ஒருத்தர் அஃபென்ஸ்லயும் இருக்கிறது பெரிய விஷயம். அப்படி இருந்தவங்கள ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சதுல எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க விளையாடவே இல்ல. ஹே டியூட், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ நீ எதுக்கு அதெல்லாம் பேசுற? கமான் காய்ஸ், செகண்ட் ஹாஃப்ல நான் கோல் அடிச்சத பார்த்தல்ல. மித், நியூக்ளியஸ், சேட்டலைட் எல்லாரும் இருந்தாங்கல்ல. ஜிஜிஓ ஃபுட்பால்ல கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோலர்ஸா இருக்கிற உங்களுக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. சார், நீங்க ரொம்ப நேரமா ஸ்விம் பண்றீங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க. மிஸ்டர் கிளான்ஸ், நான் எடுத்த முடிவு தப்பானதா? அந்த டீமோட சேர்ந்தது நான் செஞ்ச தப்பா என்ன? அது தப்புதான், ஆனா ரொம்ப காஸ்ட்லியானது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பேசாம அந்த டீம்ல இருந்து விலகிடலான்னு சொல்றீங்களா? இல்ல விட்டு பிடிங்க. எந்த விஷயத்தையும் பாதியில விட்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல. ரொம்ப மோசமான முறையில ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நம்ம தோத்துட்டோம். அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு எனக்கு தெரியும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும். நீங்க ஒரே சைடுல தான் யோசிக்கிறீங்க. தொடர்ந்து சேலஞ்சஸ் வரும்போது நீங்க வேற மாதிரியும் யோசிக்கணும். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். அப்படின்னா விட்டு பிடிக்கலாம்னு சொல்றீங்களா? அது என்னோட பிரச்சனையா? நோ, இந்த வாட்டி தோத்ததுக்கு நீங்க தான் காரணம்னு எப்போ நினைக்காதீங்க. ஐசேக்கும் இப்போ அதே நினைப்புல தான் இருக்கான். பிரிஞ்சு போறத பத்தி யோசிக்காம எப்படி ஒண்ணு சேரணுங்கிறத பத்தி இப்ப யோசிங்க. சரி, நான் யோசிக்கிறேன். சார், ஒரு நிமிஷம். இப்ப நீங்க வெளியே வரலையா? நான் இப்ப வரமாட்டேன். எனக்கு ஒரு வழி கிடைக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன். Isaac, you did wrong. What did I do wrong? What did I do wrong? Huh? Tell me.
நான் இத பத்தி இல்ல, மேட்ச பத்தி பேசிட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அது என்னன்னு உனக்கு தெரியாதா? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? அட்லீஸ்ட் நான் ஒரு கோலாவது எடுத்தேன்ல. கோல் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, கேம்ல ஜெயிக்கணும். கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணிட்ட. உண்மையிலேயே மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதே மாதிரி விளையாடிட்டு இருந்தா பெரிய லெவலுக்கு வரவே முடியாது. ஷான் திரும்ப திரும்ப டிஃபென்ஸ் பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஃபென்ஸ் தான் வேலை செய்யும்னு நினைச்சேன். ஒண்ணு பண்ணிருக்கலாம், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடி இருக்கலாம்ல. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா? அந்த மேட்சே வீணா போச்சு. நீ பண்ண தப்பு உனக்கே புரியாம இருக்கு. அஃபென்ஸ் பண்ணி நீ என்ன சாதிச்ச? உனக்கு தகுதியே இல்ல. நான் அவன் கூட சேர்ந்து விளையாடி இருக்கவே கூடாது. அதான் நான் பண்ண தப்பு. ஐசக், நீ எடுத்த முடிவை மாத்திக்கலாம்னு முயற்சி பண்ணாத. உன்னோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல மாத்த முயற்சி பண்ணு. நீ மேட்ச் முழுக்க ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்த, அதனாலதான் மேட்ச்ல தோத்து போயிட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன்னோட அப்பாவா இருந்திருந்தா நான் உனக்கு மித்த தந்திருக்கவே மாட்டேன். நீ செஞ்ச தப்ப சீக்கிரம் திருத்திக்க, அதான் உனக்கு நல்லது. இந்த தடவை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஓப்பனா சொல்லு. தப்ப எப்படி அனலைஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. போன தடவை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஒட்டுமொத்த டீமும் அடுத்த வெற்றியை எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் அது. ஆனா இதுக்கப்புறம் அவன் நம்மள நம்புவான்னு சொல்றியா? கண்டிப்பா அவன் நம்புவான். அவன் நம்புற ஆள் தான். உட்காரு. நீ டயர்டா இருக்கியா? மித்த வச்சுக்கிட்டு நீ ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்தோட விலை என்னன்னு சொல்லு. விலைய நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் பண்ண, அதுக்கப்புறம் உன் லெவல் வேற மாதிரி இருக்கும். இதுல மட்டும் சைன் பண்ணா போதும். என் அசிஸ்டன்ட் உன் கூட வந்து மித்த கூட்டிட்டு வருவாங்க. சொன்னது புரிஞ்சுதா? பாக்குறதுக்கு அந்த ஆள் மாதிரியே இல்ல. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. சரி, உன்னோட கண்டிஷன் என்னங்கறத சொல்லு. எந்த கண்டிஷனும் இல்ல. அவனை நான் விற்கவும் மாட்டேன். அப்படியே வித்தாலும் உனக்கு விற்க மாட்டேன். என்ன நான் சொல்றது புரியுதா? நீ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உன் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்ட. இது பெரிய விஷயமா? நீ கேட்டதை நான் உடனே எடுத்து தந்துருவேன் நினைச்சியா? என்ன பகச்சுக்கிட்டவன் யாரும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்ல. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. மித்த நீ சொந்தமாக்கிக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். யார் அது? ஓ, நான் தான் ஐசக். எனக்கு ஷானை பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். நான் முதல்ல பேசி முடிச்சிடுறேன். ஐ எம் சாரி. மறுபடியும் நாம சேர்ந்து விளையாட முடியும்னு தோணுது. கண்டிப்பா நம்ம சேர்ந்து விளையாடி ஜெயிக்கவும் முடியும். நானும் ஃபீல் பண்றேன்.
இப்ப நீ எதுக்காக ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்க? உன் டேஸ்டோட நானும் மேட்ச் பண்ணலான்னு பாக்குறேன். நீ ஷூஸ் போட்டிருக்கத பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இப்ப உன் ஸ்டைல பின்பற்றி செப்பல் போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு இங்க வந்ததே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான். என்ன மன்னிச்சிடு. ஓகே, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா? கண்டிப்பா செய்யலாம். எஸ். ஏய், நீ ரொம்ப எக்ஸைட் ஆகுற ஐசக். உன்னோட கருத்தை இப்ப யார் கேட்டாங்க? Controllers are the commanders of the GTO footballers. Through a communicator, a controller issues commands, implements strategies, and makes tactical deployment to his GTO footballer. A match may be led by 1 or more controllers, and there can be a maximum of 5 controllers on each team. With only 1 controller, a single person has to consider every footballer's abilities and handle every situation, while with multiple controllers, there can be a delegation of tasks. Team Barefoot is an example of this, as they are perfect partners. There's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GTO, you got to play to win. GTO, let the games begin. You and your team keep getting better.